ராஜேஸ்வரி, புதுச்சேரியில் வந்து மின்கட்டண உயர்வை கண்டித்தும் ஸ்மார்ட் மீட்டர் போட்டுவதை கண்டித்தும் அது மட்டும் இல்லாத மின்துறை தனியார் மயமாவதை கண்டித்து வந்து இந்தியா கூட்டணி சார்பில் வந்து போராட்டம் அறிவிக்கப்பட்டு இன்று காலை வந்து அண்ணா சிலையிலிருந்து தலைமைச் செயலரை நோக்கி பேரணி நடைபெற்றது. முக்கிய விடுதிகள் வழியாக வந்த பேரணியை வந்து செஞ்சி சாலை அருகே அதாவது கைது பண்றதுக்கான நடவடிக்கை வந்து போலீசார் ஈடுபட்டனர். இருந்த போதும் நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் வந்து அவர்களை வந்து போராட்டங்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதுல பாத்தீங்கன்னா போராட்டக்காரர்களும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தள்ளுமுள்ளை எடுத்து 1000க்கும் மேற்பட்டவர் வந்து போலீசார் வந்து கைது செய்தனர். இந்த போராட்டத்துல வந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் திமுக சார்பில் வந்து எதிர்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட எம்எல்ஏக்களும், கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை சலீம் உள்ளிட்ட நிர்வாகிகள் வந்து கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கோரிக்கை வந்து மின்துறையை வந்து தனியார் மயமாக்க கூடாது, மின்கட்டண வந்து உடனடியாக வாபஸ் பெற வேண்டும், ப்ரீபெய்டு மீட்டர் திட்டத்தை வந்து கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடைபெறும் என்றும் போராட்டக்காரர்கள் அறிவித்திருக்காங்க. இருந்த போதிலும் நாராயணசாமி, வைத்திலிங்கம் உள்ளிட்ட சிவா உள்ளிட்டவர்கள் வந்து போலீசார் வந்து கைது பண்ணி அழைத்து சென்றிருக்காங்க. ராஜேஸ்வரி.